Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 8 Part 1. ஓபன் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க இருக்க போலீஸ் நேரா கரக்கிங்கிற அந்த டாக்டரை பார்க்க போவான். உடனே அந்த வில்லப்பைய டாக்டர் பார்த்துட்டு, என்னப்பா எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சா? கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்படி ஒரு நாள் எனக்கு முன்னாடியே வரும்னு தெரியும், அதான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் டாபியை பத்தி தான் பேசுவான். அவன் அங்க பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல யாராலையும் நெருங்க முடியல. ஏன் டோடரோக்கியாலேயே முடியலன்னா பாருங்க, அவனை தடுக்க வந்திருக்க ஹீரோஸுமே அவன் பக்கத்துல நெருங்க முடியாம படாத பாடுபடுவாங்க. அப்பதான் நம்ம டாபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னொன்னா காட்டுவானுங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா டாபி சின்ன வயசுல இருக்கும் போது, அதாவது இப்ப அவன் பேரு டோயா, காட்டுக்குள்ள உட்காந்து கதறி அழுதுட்டு இருப்பான். என்னன்னா அவங்க அப்பா கிட்ட அடுத்த நாள் செகட்டோ பீக்கு வர சொல்லியிருப்பான். எதுக்குன்னா அவன் பெஸ்ட், அவனால முடியும், டோடோரோக்கியை விட நான் பவர்ஃபுல்லானவன், ஆல்மைட்டை விட நான் பவர்ஃபுல்லா மாறுவேன் அப்படி இப்படின்னு அவங்க டேடி கிட்ட சொல்லி வர சொல்லியிருப்பான். ஆனா எண்டேவர் செம கடுப்புல இருந்திருக்காரு. ஏன்னா அந்த டைம் அவன் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, பண்ணாங்கன்னா அவன் உசுருக்கு தான் ஆபத்து. அதனால எண்டேவர் அவனை பார்க்க போகல. சோ அவனோட டேடி வரலன்னு டோயா உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் பாடி ஃபுல்லா நெருப்பு கபகபன்னு பத்திக்கிச்சு. அந்த நெருப்பு அவனால தாங்க முடியல. அவன் எரியறது மட்டும் இல்லாம அந்த மொத்த காரையுமே கபகபன்னு எரிய வச்சுட்டான். இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதான் எண்டேவர் வேண்டாம்னு சொல்லியிருந்தான். ஆனா எங்க கேட்டான், மேபி தெளிவா எண்டேவர் சொல்லியிருந்தா கேட்டிருப்பானோ என்னமோ. பட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கூட நான் சாகக்கூடாது, என் பவர் என்னன்னு என் டேடி கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு கதறி அழுதுகிட்டே அங்க இருக்க தண்ணியில போய் குச்சிருவான். இதான் டாபி எரிஞ்சு போய் ஒரு புது குழந்தையா பிறந்தான்னு இந்த மேட்டரை அந்த டாக்டர் அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ டோயா கண்ணா பின்னாடி எரிஞ்சதுல அவனோட மேல் தோல் ஃபுல்லா எரிஞ்சு அத்தங்கோர ஓரமா வந்து விழுந்து வலி தாங்க முடியாம நடுங்கிட்டு இருப்பான். அந்த டைம் அவனை காப்பாத்துறதுக்காக கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்க எவனோ ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சவன் ஆல்ஃபார் ஒன்னா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லப்பாளிகள்ல கோட்டு சூட்டு போட்டு சுத்துறது அவன் ஒருத்தன் தான். அப்படியே கட் பண்ணா கண்ணை திறந்து பாக்குறான். ஏதோ குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. வயலுக்கு கீழ் சைடு ஃபுல்லா ரொம்ப வெந்து போனதுனால பயங்கரமா தச்செல்லாம் வச்சிருக்காங்க. அவன் நம்ம எங்க இருக்கோம் என்னன்னு சொல்லி அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு ரூம்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருமே அங்க ஸ்டூடெண்ட்ஸ் போல. இவனை பார்த்த உடனே தூங்கு மூஞ்சி சன்னி எந்திரிச்சிட்டான்னு கத்துவாங்க. அவனுக்கு எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணும் தெரியல. பேசுறான், அவனோட வாய்ஸே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. அப்பதான் ஒருத்தி வந்து மேட்டர் சொல்லுவா, பையன் ஒரு வாரம் இல்ல 2 மாசமோ இல்ல 3 வருஷம் தூங்கி இருக்கான். அதனாலதான் வாய்ஸ் அவனோட சைஸ்ன்னு எல்லாமே மாறி இருக்குது. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும் போது சின்ன பையனா தானே இருந்தான். இத கேட்டுட்டு பையன் ஆடி போயிட்டான். எது 3 வருஷம் ஆயிருச்சான்னு. கடைசி அந்த செகட்டோ பீக்ல எரிஞ்சான். அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கும், மயக்கத்துல இருந்திருக்கானே. அப்ப அந்த இடத்தோட இன்சார்ஜ் கிட்ட நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னு அவரு இல்ல இதுதான் உன் வீடு, நம்ம எல்லாரும் தான் ஃபேமிலி, கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கே பழகிரும், கவலைப்படாம இவன் கூடயே இருமா. அது எப்படி இருக்க முடியும்? ஒய்யால நான் என் வீட்டுக்கு போகணும்டா, என் டேடியும் என் ஃபேமிலியும் எனக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு வேற கேட்கணும்பா. ஏன்னா கடைசியா பையன் கோவத்துல என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருப்பான். அதான் ஒரு டைம் கடுப்பாயி ஷோட்டோட ரோக்கி அட்டாக் பண்ண போனானே, அதனால நான் போகணும்ட்டு சந்தோஷமா சொல்லுவான். அப்ப அங்க இருக்க டிவில ஒரு அன்னோன் வாய்ஸ், கண்டிப்பா உன்னால போக முடியாதுன்னு. அட வேற யாரும் இல்ல, ஆல்ஃபார் ஒன் தான். அவன் என்ன சொல்லுவான்னா, இவனோட பாடி ரிப்பேரே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா எரிஞ்சு போச்சாமா. இப்போதைக்கு அவன் பாடியில மிஸ் ஆன பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீஜெனரேட்டிவ் டிஷ்யூவை யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட மூஞ்சி முன்ன மாதிரி இல்லாம டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ சர்வைவ் ஆனதே பெரிய அதிசயம். நீ நினைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி உன் பவர்ஸை யூஸ் பண்ண மாதிரி எல்லாம் இப்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எரிஞ்சதுல அவனோட ஆர்கன்ஸ் ஃபுல்லா பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு. சொல்ல போனா அவனால பெயினை சென்ஸ் பண்ண முடியாது, அது கூட டல் ஆயிருச்சு. அண்ட் அவனோட பாடியும் வீக் ஆயிருச்சுன்னு வைங்க, அது பழைய மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவங்களுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்களாமா. ஆனாலுமே எங்களால எதுவும் பண்ண முடியல, ஆபரேஷன் ஃபெயிலியருமா. உடனே அவனால ஃபீலிங்ஸை தாங்க முடியாம கதறி அழுவான். ஏன்னா கடைசி அவன் டேடி கிட்ட அவனோட பவர்ஸை காட்டலான்னு ஆசாசையா சொல்லிட்டு வந்தான். கடைசி வரைக்கும் அவனால காட்ட முடியலையே. ஆனாலும் இந்த ஆல்ஃபார் ஒன்னு என்ன பண்ணுவான், விடாம அவனை மைண்ட் வாஷ் பண்ணுவான். நீ மட்டும் எங்க கூட சேர்ந்து இருந்தீன்னா உன்னோட ஃபிளேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பழைய மாதிரி கொண்டு வந்துருவோம், அதுக்கு நான் உனக்கு கத்து தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனா டோயா கடுப்பாயிருவான். எனக்கு என் டேடியை தவிர வேற எவனுக்கு கத்து தர வேணாண்டா குய்யாலன்னு சொல்லிட்டு இங்க இருந்த கம்ப்யூட்டரை போட்டு உடப்பானா, தடுக்க வந்த அந்த பூ மட்டையும் மொத்தமா கொளுத்தி விட்டுருவான். ஆக்சுவலா ஆல்ஃபார் ஒன்னு அவனை இவங்களோட காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணான். ஆனா அவனை பண்ண முடியல. பையன் ரொம்பவுமே அட்டமெண்டா இருந்திருக்கான். எல்லாத்தையும் ரூல் பண்ண நினைச்ச ஆல்ஃபார் ஒன்னாலேயே அவனை எதுவும் பண்ண முடியல. இவனை எதுக்காக யூஸ் பண்ண பிளான் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் டொமுராஷி காரக்கிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக சூஸ் பண்ணப்பட்டவன் தான் டோயா. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஷயம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இதை கேட்டுட்டு அந்த குரங்கு மண்டையெல்லாம் செமையா ஷாக் ஆயிட்டான். என்னங்கடா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னா, எல்லா விஷயம்
விஷயத்தையுமே பிளான் பண்ணது அந்த ஆல்ஃபார் தானான்னு இந்த மொட்டை மூதேவி டாக்டர் கிட்ட முன்னாடியே விசாரிச்சிருந்திருக்கணும். லேட் பண்ணி இப்ப அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணுமாமா. அவனை பத்தி இவங்க ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் அவன் எப்பவோ தாண்டிட்டான். அப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனவன் என்ன பண்ணிருப்பான்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நேரா வெளியில கிளம்பிட்டான். ஆல்ஃபார் ஒன்னும் அவன் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டான். அது ஏன் அப்படின்னா டாபி எந்திரிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு மேல எல்லாம் அவன் பாடி தாங்காதுங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். அதனால அவன் எதுக்கு தேவையில்லாம எப்படியும் சாக போறான், எங்கேயாச்சும் போய் சாவட்டும், என்டேவரை போய் பார்ப்பான், ஒரு மாசத்துல சாவான், அதனால அவன் கஷ்டம் தானப்படுவான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டா திடீர்னு ஒரு நாள் ஆளுங்க தேவைன்னு கூப்பிட்டு வர சொன்னப்போ ஒரு புரோக்கர் கூட வந்து நிக்கிறான். எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு, எப்படி அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு. உடனே அந்த டாக்டர் அவன் எதுக்காக வந்தான், ஏன் வந்தான் அப்படின்னு அவனோட ஃபுல் மோட்டிவை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அவனை தனியா மீட் பண்ணி பேசுற மாதிரி ஒரு பிளான் பண்ணான். ஆனா டாபி அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அந்த டாக்டரை பார்த்துட்டு, நீங்க தானே என்னைய சின்ன வயசுல காப்பாத்தினதுன்னு. பரவாயில்லையே பையன் ஞாபகம் வச்சிருக்கானே, அதெல்லாம் ஓகேப்பா, நீ எப்படி உயிரோட இருக்க, ஏன் வந்த அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டா அவன் அங்க இருக்க நோமுவை பார்த்துட்டு, இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என்னைய காப்பாத்தி என்ன பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு அப்படின்ட்டு இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம டெரரா இதுதான் ஃபியூனரல் நடத்த ஒரு பெர்ஃபெக்டான இடம், அதனாலதான் நான் திரும்பி வந்தேன்னு பயங்கரமா சொல்லுவான். அந்த ஒரு லைன்லயே டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு பையன் ஒன்னும் சாவுல இருந்து தப்பிக்கல, அவனோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்குதுன்னு. ஆனா அவனுக்குள்ள இருக்க வெறுப்புங்கிற நெருப்பு அவனை சாகாம இவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க வச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் கதையா அந்த டாக்டர் சொல்லுவான். இதுக்கப்புறம் டாபி வந்து நம்ம டோடரோகி கிட்ட சொல்லுவான். அதாவது அவன் எரிஞ்சு மறுபடியும் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் முன்ன விட இப்ப வீக்கா தான் இருந்தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நேரா வீட்டுக்கு தான் போயிருப்பான். அவன் டேடிய பார்க்கணும், எல்லாமே மாறி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அவன் அங்க போய் பார்க்கும்போது நம்ம டோடரோக்கிய போட்டு பொலன்னு பொலந்து பயங்கரமா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள் எப்படி இருந்தானோ இப்போ அப்படித்தான் இருக்கான்னு. அதாவது எதுவும் மாறல. எண்டேவர் கண்ணுல அப்படி ஒரு வெறி, எப்படியாச்சும் நம்ம டோடரோக்கிய பவர்ஃபுல்லா மாத்தணும்னு. அந்த வெறிய பார்த்தோன்னே இவன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இப்ப இவன் வீக் ஆயிட்டானே. சொல்ல போனா இப்ப அவன் அவங்க அப்பா எதிர்பார்த்த பையனே இல்ல, இவன் ஒரு ஃபெயிலியர். அண்ட் இவனோட இழப்புல இருந்து இவங்க ஃபேமிலி மீண்டு வந்துட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். நான் உள்ளுக்குள்ள நடந்த கலவரம் அவனுக்கு எங்க தெரிஞ்சது, கூட இருந்து பார்த்தா தானே தெரியும். லூசு பையன் பேசாம அவன் பாட்டு கிளம்பிட்டான். இத சொல்லும் போது அவனோட பாடியில அப்படியே ஃபிளேம்ஸ் அதிகம் பண்ணுவான். அவன் பாடியில இருக்க தோல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கும். அவங்கிட்ட தான் பெயினை ஃபீல் பண்ற சென்ஸே போச்சே. அதனால என்னதான் அவன் பாடி எரிஞ்சாலும் வலிச்சாலும் அவனால ஃபீல் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, டோயா வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் டேடியோட மூவ்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஒன்னொன்னா திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு டைம் அவனோட டேடி ஊரை காப்பாத்தும் போதெல்லாம் இவனுக்கு ஹார்ட் பீட் லப்க்கு அடிச்சுக்கும். அப்படித்தான் எண்டேவரோட மூவ்ஸ் எல்லாம் அவர் எப்படி அட்டாக் பண்ணுவாரு, அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டான். அதனால தான் டைரக்டா சண்டை போடும்போது எண்டேவரால டாபியை ஜெயிக்க முடியல. மகன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். டஃப் ஃபைட் கொடுத்தான்ல, இப்படி அவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே டோடரோக்கிக்கு தெரிஞ்சு போச்சு பையன் ஆரம்பத்துல இருந்தே சாகதான் முடிவு பண்ணியிருக்கான்னு. அந்த டைம்ல தான் டோயா இறந்து டாபி பிறந்தான். எல்லா லிவிங் பீயிங்கும் அவங்க மூவ் பண்ணும்போது அவங்க பாடியில ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். என்னன்னைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்ட ஆல்ஃபாரோனுக்கு கூட அந்த அளவுக்கு ஹீட் இல்ல. ஆனா சாக போற டாபி பல மடங்கு ஹீட்டை ஜெனரேட் பண்ணான். மொத்தத்துல அவன் பயங்கர கொடூரமானவனா மாறிட்டாங்கிற மாதிரி சொல்றான். அந்த டைம் டாபியா காட்டுவாங்க, படு பயங்கரமா இருப்பான். என் வழியில வர்ற எல்லாத்தையுமே நான் அழிக்க போறேன், அது தாண்டா நான் பிறந்ததுக்கான ஒரே ப்ரூஃபும். நான் டோடரோக்கி பார்த்துட்டு, டே முட்டா பையனா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அதை பண்ண விட மாட்டேன்டான்னு இவன் ஒரு சைடு வெறியோட நிப்பான். இப்ப பாடிய பாத்தீங்களா 2 கலர்ல நெருப்பு எரியும். சரி, இவனு 2 சண்டையில யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு அடுத்த பாடல பார்க்கலாம். டாடா.